மா அப்படிங்கிறதெல்லாம் போக போக நாளைக்கு காலையில் மதியானம்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி போய்க்கிருக்கு என்ன நிலவரம் அப்படின்லாம் கேட்டால் தான் கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷப் பண்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி கூட ஓகேங்க. ஆனால் ஒரு பிளேயராக என்னால் வந்து பழைய மாதிரி ஃப்ளம்பாயண்ட்டாக ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் டவுட்டு தான்ப்பா. வந்து அவ்வளோ ஃப்ளாம்பாயண்ட்டாலாம் இருக்க முடியாது. ஓரளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஃப்ளாம்பாயண்ட் ஹிட்டிங்லேருந்து தான் கற்றுக்கிட்டதை இறக்குவார் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, யுவராஜ் சிங் அவர்கள் எப்படி கேன்சர்லேருந்து மீண்டு வந்து அந்த மாதிரி விளையாடுறதுக்கான ஒரு பெரிய முயற்சிகள் எடுத்தாரோ, அந்த நேரத்தில் எப்படி அவருக்கு நிறைய சர்க்கிள்கள், நிறைய மிஸ் ஹிட், நிறைய அவுட்டு, டக் அவுட்டுலாம் பார்த்தாரோ, அதே மாதிரி கரியர் முடிய போகிற ஸ்டேஜ்லாம் வரும்போது இவருக்கு இப்படி இருந்துடக்கூடாது. ரிஷப் பண்ட் கொஞ்சம் நல்லா இப்போலேருந்தே ஆக்டிவாக இருந்துடணும் அப்படிங்கிறத எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தான் இப்போலேருந்தே இந்த ஃப்ளார்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நைஸ் சுமெல் அப்படின்லாம் அந்த மாதிரி இயற்கை வைத்தியத்திலே